தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய பேர் ஏற்கனவே சரி ஃபோன்லேயும் சரி மெசேஜில் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நமக்கு ரிசல்ட் ஆனது வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் எதனால இந்த நேரத்தில் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இருந்து சாய்ஸ் ஃபில் நம்ம பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பமாக இருக்கணும். எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் உங்களுடைய விருப்பப்படி தான் அமைக்கணும். ஆனா, ஒரு 3வது நபர்கிட்ட நீங்க அந்த வேலைய ஒப்படைச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த மதிப்பெண்ணுக்கு இந்த காலேஜ் வரும். இந்த மதிப்பெண்ணுக்கு இந்த காலேஜ் வராது. அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப காலேஜ் லிஸ்ட்ட போட்டு ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி பண்றதுனால தவறு கிடையாது. அதே நேரத்தில நீங்க பே பண்ணுவீங்க அவங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5000, 7000 அப்படின்னு சொல்லி 10,000 வரைக்குமே வாங்குறவங்க இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து நான் விசாரிச்சு பார்த்ததுல ஈவன் ஒரு என்ஜினியரிங்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா கூட ஒரு ரூ. 7,000 7,500 குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்களே அத பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு நெட் சென்டர்ல போயிட்டு, எனக்கு இந்த வரிசையில எனக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி குடுங்கன்னு சொன்னா, அவங்க பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட சிஸ்டம் இல்ல, லேப்டாப் இல்ல அப்படின்னா, நெட் சென்டர்ல போயிட்டு உட்கார்ந்து எனக்கு இந்த வரிசைப்படி எனக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா. ஏன்னா, பெற்றோர்கள் வந்து சில பேர் நம்மட்ட கேட்கறாங்க. நான் இத வந்து எனக்கு இந்த காலேஜ் வேணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாத்துக்குரிய விடை அப்படின்றது இந்த வீடியோல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதனால தவறாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அடுத்த வீடியோ எந்த மாரியான வீடியோ உங்களுக்கு வேணும்ன்றத சொன்னீங்கன்னா, நெறைய பேர் அதே வீடியோ கேட்கும்போது, அதற்குரிய விஷயம் எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சு, உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்றது நாம என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி போலாம். அந்த ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனோ அல்லது வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கோ அது எம்சிசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேட் குடுப்பாங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு. நீங்க பணம்லாம் பே பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ஒரு டேட் குடுப்பாங்க. இந்த இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க்குள்ள இருக்கிறவங்க இந்த தேதியில வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் கவுன்சிலிங். ஸோ அப்ப அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த தேதியில லேப்டாப்போ அல்லது சிஸ்டமோ ஒரு நெட் சென்டர்லயோ, காமன் சர்வீஸ் சென்டர்லயோ உட்கார்ந்து நீங்க அந்த டேட்ல எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும், எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க்குள்ள அந்த டேட்ல வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு கரெக்ட்டா நீங்க போகணும். இது உங்களுக்கு மெசேஜ்ல வரும், மெயில்ல வரும். இல்லாட்டினா வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் தெரியும். நோட்டிஃபிகேஷன் குடுத்துருவாங்க. இத வச்சு நீங்களா முடிவு பண்ணி இந்த தேதியில போயிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உட்காந்துருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி நீங்க ஒரு வொர்க் அவுட் பண்ணி வச்சிரணும். அந்த வொர்க் அவுட் படி தான் எடுத்துட்டு போய் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. இப்ப நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதா எடுத்துப்போம். நீங்க பண்ணாலோ அல்லது யார்கிட்ட சொல்லி நீங்க செய்ய சொன்னாலுமே சரி, பணம் குடுத்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. நீங்க ஒரு நெட் சென்டருக்கு போறீங்கன்னா, அந்த ப்ரௌசிங் காஸ்ட் ரூ. 50 ரூ. 100 சொல்லி வாங்குவாங்க. அது வேற. நான் அத பத்தி சொல்லல. உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்குறத மட்டும் பே பண்ணாம ஈஸியா நீங்க பண்ண முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அந்த சாய்ஸ் ஃபில் பண்ற நேரங்கள்ல உங்களுடைய ரேங்க் என்ன? உங்களுடைய நீட் ஸ்கோர் என்ன? அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்துரும். எந்த ரேங்க்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துருவீங்க. பார்த்துட்டு ஏன்னா, சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு சீட்ட அலாட் பண்ணி குடுக்க போகுது. இந்த காலேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ஜினியரிங் கூட நமக்கு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காலேஜ் நம்ம எடுத்தா, அதுல 15 வகையான பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. கோர்சஸ் இருக்கும். இங்க எம்பிபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலேஜ்னா ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு. எம்பிபிஎஸ்ஸோ அல்லது பிடிஎஸ்ஸோ இது 2ல ஏதாவது ஒண்ணு தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. அதனால பெரும்பாலும் எம்பிபிஎஸ் தான் எல்லாருமே எடுக்குறாங்க அப்படின்றதுனால, காலேஜ் லிஸ்ட் தான் நமக்கு மெயின். அப்ப எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்ல உங்களுக்கு இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண உட்காந்துட்டீங்க. தமிழ்நாட்டுல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. ஒரு செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 36 கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜுமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். 36 சாய்ஸஸ் குடுக்கலாம் மொத்தம். இது இல்லாம 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதுல ஒரு 36, இதுல ஒரு 22 இது எல்லாத்துக்குமே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்.
நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் போட போறேன். அதனால கவர்மெண்ட் காலேஜ் 36 காலேஜோட நான் நிறுத்திடுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. காரணம் என்ன? இன்கேஸ் உங்க மதிப்பெண் குறைஞ்சிருந்ததுன்னா, சீட் என்ன பண்ணும்னா 36 மெடிக்கல் காலேஜ் நீங்க முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே போடல. 37, 38, 39 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எதுவுமே நீங்க குடுக்கல அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 மெடிக்கல் காலேஜ் மட்டும் சிஸ்டம் பார்த்துட்டு, உங்களுக்கு சீட் இல்லன்னா இல்ல. முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அதுவா எடுத்து குடுக்காது. இவர் மார்க் வந்து கம்மியா இருக்கிறாரு. இவருக்கு நம்ம ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம்லாம் எதுவுமே நினைக்காது. ஏன்னா அது அது வந்து ஒரு மெஷின். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அதன்படி அது செயல்படும். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம குடுக்க போறோம். ஆப்வியஸ்லி ஏன்னா ஃபீஸ் ஆனது கம்மி அப்படின்றதுனால. அப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சாய்ஸா அத நீங்க குடுக்கணும். இப்ப அ ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 மதிப்பெண் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உதாரணத்துக்காக ஒரு 600 மதிப்பெண் இருக்கிறாரு. இல்ல வந்து ஒரு 550 மதிப்பெண் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, இவர் சென்னை சேர்ந்த மாணவரா இருக்கிறார். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, எந்த ஊர்ல வேணா இருங்க. சென்னை சேர்ந்த மாணவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 600 மார்க் இருந்ததுன்னா, நமக்கு ஒரு எம்எம்சில சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு யோசிப்பாரு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க எம்எம்சி தான் குடுக்கணும். இல்ல நம்ம வந்து 600 தான் எடுத்திருக்கோம். நமக்கு எம்எம்சி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவ நீங்களே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ற தவறு அதுதான். எந்த ஒரு விஷயமும் இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு ஒரு முடிவ நீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறான விஷயம். நீங்க என்ன செய்யணும்னா, கிடைக்குது, கிடைக்கல. நீங்க என்ன பண்ணணும், இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த காலேஜ ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. அது எம்எம்சியா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், கீழ்ப்பாக்கம் இருக்கலாம், மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். நீங்க வந்து சென்னை சேர்ந்த மாணவர், எனக்கு வந்து எம்எம்சி வேணும்னா, எம்எம்சி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காலேஜ நீங்க சாய்ஸ் எம்எம்சில எனக்கு எம்பிபிஎஸ் வேணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் குடுத்துட்டீங்க. சரி, நான் சென்னை சேர்ந்த மாணவர் தான். எனக்கு வந்து செங்கல்பட்டுல சீட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அத ஃபர்ஸ்ட் சாய்ஸா குடுங்க. எது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் தான் எனக்கு பெஸ்ட்டா இருக்கும். எனக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த காலேஜ ஃபர்ஸ்ட் நீங்க குடுத்துருங்க. செகண்ட் இது சப்போஸ் எனக்கு இது கிடைக்கலன்னா, அடுத்து இந்த காலேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த லிஸ்ட் அந்த காலேஜ செகண்டா குடுங்க. அது இல்லன்னா எனக்கு 3 காலேஜ் இது வேணும். அதுவும் இல்லன்னா 4த் காலேஜ் இது வேணும். அதுவும் இல்லன்னா 5த் காலேஜ் இது வேணும் அப்படின்னு சொல்லி வரிசையா நீங்க 36 கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜுமே குடுக்கலாம். அது உங்க மதிப்பெண்ண பத்தியோ, உங்க ரேங்க பத்தியோ நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சாய்ஸ்ஃபுல் பண்றத வரிசையா பண்ணிடுங்க. சிஸ்டம் என்ன பண்ணும்னா, எம்எம்சி கேட்கறீங்க. நீங்க 600 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு சீட் இல்ல. இந்த 600 மதிப்பெண் சீட் கிடைக்காது. அது நமக்கும் தெரியும். ரைட்டுங்களா? ஆனாலும் நீங்க போட்டு தான் வைக்கணும். அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. நீங்க போட்டுருங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கல எம்எம்சி இல்லன்னா சிஸ்டம் என்ன பண்ணா அத விட்டுடும். அடுத்து 2வது சாய்ஸ் எந்த காலேஜ் நீங்க குடுத்திருக்கீங்க? கீழ்ப்பாக்கம் குடுத்திருக்கீங்களா? கீழ்ப்பாக்கம் போய் செக் பண்ணும். அப்ப கீழ்ப்பாக்குக்கு இந்த மதிப்பெண் இந்த கேட்டகரில இவரு இருக்கிறாரு. இவரு வந்து பிசி கேட்டகரி, இவரு வந்து ஓசி கேட்டகரில இருக்கிறாரு, எம்பிசில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எம்பிசிக்கு என்ன கட் ஆஃப்ல வருது? எந்த ரேங்க் இவரு இருக்காரு? அப்ப இந்த ரேங்க்ல இவருக்கு வந்து சீட் இருக்குது அப்படின்னா, சிஸ்டம் என்ன பண்ணும்னா அந்த சீட்ட அலாட் பண்ணிடும். அப்ப 4வது காலேஜ் நீங்க குடுத்த சாய்ஸ் ஃபில்லுல 4வது காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? சிஸ்டம். அலாட் பண்ணி முடிச்சு. ஏன்னா சாய்ஸ் இந்த காலேஜ் கிடைச்சா போதும்னு சொல்லி நீங்க தான் சாய்ஸ் குடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் இது, செகண்ட் காலேஜ் இது, 3 காலேஜ் இதுன்னு சொல்லிட்டு. அப்ப 4வது காலேஜ் உங்களுக்கு இது வேணும்னு சொல்லி நீங்க குடுத்திருப்பீங்க. அது அந்த உங்க மதிப்பெண்ணுக்கு, உங்க ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சிஸ்டம் அந்த சீட்ட உங்களுக்கு எம்பிபிஎஸ் அலாட் பண்ணிடும். அலாட் பண்ணுச்சுன்னா 5, 6, 7, 8 கீழ வரிசையா இருக்கு இல்லையா காலேஜ். அதெல்லாம் சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணவே பண்ணாது. அதோட உங்களுடைய சாய்ஸ் ஃபில் முடிஞ்சிரும். ரைட்டுங்களா? சில பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம 4வது காலேஜ் எனக்கு கிடைச்சது. திரும்ப 10வது காலேஜ் நான் வேற ஒண்ணு குடுத்துருக்கேன். எனக்கு அது கிடைச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னா, 10வது காலேஜ் சிஸ்டம் போய் பார்க்குமான்னா, பார்க்காது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடுச்சுன்னா, 2வது காலேஜ் சீட் அலாட் பண்ணிடுச்சுன்னா, கீழ இருக்கிற எல்லா காலேஜுமே விட்டுடும். ஃபர்ஸ்ட் காலேஜே அலாட் ஆனாலும் சரி, மீதி இருக்கிற 35 மெடிக்கல் காலேஜ் கீழ போட்டிருப்பீங்க இல்லையா? அதையுமே சிஸ்டம் கன்சிடர் பண்ணாது. அப்போ நீங்க நீங்க என்ன வரிசையில குடுக்குறீங்களோ, அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இதுன்னு சொல்லி சிஸ்டமா வெரிஃபை பண்ணிட்டே வரும். அப்ப உங்க ரேங்க்குக்கு எந்த இடத்துல சீட் இருக்கோ, அந்த காலேஜ் அத அலாட் பண்ணிடும். அதுக்கு கீழ இருக்கிற காலேஜ் அத அலாட் பண்ணாது. ஏன்னா, நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, சார் நடுவுல நான் வந்து ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுக்குறேன். அது குடுக்கலாமான்னா, தாராளமா குடுக்கலாம். இப்ப எப்படி அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எம்எம்சி குடுத்துட்டீங்க. கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். 2வது சென்னையிலேயே இருக்கிற இன்னொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னு நெனைக்கிறீங்க. காச பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்டின்னா, 2வது காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சில பேர் குடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துட்டீங்க. 2வது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுக்குறீங்கன்னா, தாராளமா குடுக்கலாம். அதுவுமே தவறு இல்ல தான். ஆனா, என்னன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் குறைஞ்சு வரும். உங்க மார்க் கிடைச்சிச்சுன்னா, அது அலாட் பண்ணிடும். 3வதா நீங்க கவர்ன்மென்ட் மெடிக்கல் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும்,
அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் உங்க சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா, கீழ இருக்கிற கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது கன்சிடர் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, வரிசையா கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. எந்த காலேஜ் முதல்ல வேணும், 2வது காலேஜ் எது வேணும், 3வது காலேஜ் எது வேணும், 4வது காலேஜ் எது வேணும்னு சொல்லி வரிசையா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் என்ன வேணும், அதுல செகண்ட் எது வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வரிசையா குடுங்க. இந்த மாரி 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நீங்க வரிசைப்படுத்தி குடுத்துடலாம். அது எந்த தவறுமே கிடையாது. அப்படிதான் முறையா நீங்க செய்யணும். சரிங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் சாய்ஸோ, 4வது சாய்ஸோ, 10வது சாய்ஸோ அந்த வரிசைப்படி சீட் உங்களுக்கு அலாட் எந்த நம்பர்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதோ, அதுக்கப்புறம் கீழ எதையுமே சிஸ்டம் கன்சிடர் பண்ணாது. அது விட்டுடும். நெறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, 5 காலேஜ் குடுப்பாங்க. 10 காலேஜ் குடுப்பாங்க. ஆனா அவங்க மதிப்பெண்ணுக்கு 11வது காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே, நீங்க 10 தான் குடுத்திருக்கீங்க. 11வது காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500வது ரேங்க் உதாரணத்துக்கா நான் சொல்றேன். ஒரு 500வது ரேங்க் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். 500வது ரேங்க் இல்ல வந்து 450வது ரேங்க் ஒருத்தர் இருக்காரு. 450வது ரேங்க் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 காலேஜ் தான் குடுத்திருக்காரு. 450 ரேங்க் 5 காலேஜ் கூட சீட் வரல. சரிங்களா? இவருக்கு அடுத்த ரேங்க்ல ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, ஒரு 10, 15 காலேஜ் குடுத்திருப்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 காலேஜ் தான் குடுத்திருக்காரு. எனக்கு 450 ரேங்க் இதுக்குள்ளயே எனக்கு சீட் கிடைச்சிரும் நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு 5 காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாரு. அடுத்த ரேங்க் இவருக்கு அடுத்த ரேங்க்ல 450ல ஒருத்தர் இவரு இன்னொருத்தர் 452ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். 452ல இருக்கிறவரு 10 காலேஜ் வரிசையா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாரு. இல்ல 30 காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க 450ல இருக்கிறவரு 5 காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருக்கு நம்பிக்கை என்ன? 5ல கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த இடத்துல சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு 1, 2, 3, 4, 5வது காலேஜ் வரைக்கும் பார்த்துட்டு 450வது ரேங்க் இவர் வந்து 5வது காலேஜ் கூட இவருக்கு சீட் இல்ல அப்படின்னா, சிஸ்டம் அதோட நின்னுடும். இவருக்கு சீட்டே அலாட் ஆகாது. இவருக்கு அடுத்த ரேங்க் இருக்கார் இல்லையா? அதுக்கப்புறம் அவருக்கு போகும். அவருக்கு போய் பார்க்கும்போது, அவருக்கு சீட் அலாட் ஆயிருக்கும். அப்ப நாம யோசிப்போம். என்னடா இது நாம இவருக்கு முன்னாடி தானே இருக்கிறோம் ரேங்க்ல. நமக்கு சீட் ஏன் அலாட் ஆகல? நமக்கு அப்புறம் இருக்கிறாரு இவரு. இவருக்கு மட்டும் சீட் அலாட் ஆச்சு. அப்படின்னு சொல்லி நாம கேள்விகள் கேட்க முடியாது. எங்கேயும் போய் முறையிடவும் முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க தான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அதனால சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரைட்டுங்களா? நீங்க தான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்க. அந்த காலேஜ் மட்டும் தான் சிஸ்டம் பார்த்திருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் லிஸ்ட் இல்ல. நீங்க குடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும். நீங்க குடுக்கல அதனால சீட் இல்ல. ரைட்டுங்களா? இது இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் நீங்க போட்டுட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா, செகண்ட் ரவுண்ட் போறீங்க. அது வேற விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முன்னாடிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 36 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க குடுத்திருக்கீங்க. கூட 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜும் குடுத்திருக்கீங்க அப்படின்னா, எதுலயுமே உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா, அதுக்கப்புறம் வந்து 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு மீதி இருக்கிற காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வேக்கன்ட் இருக்கோ, அந்த காலேஜ்லாம் லிஸ்ட் காமிக்கும். நீங்க குடுத்த 36 காலேஜ்ல. ரைட்டுங்களா? ஏன்னா, எம்எம்சில சீட் ஃபில் ஆயி போச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லன்னா, செகண்ட் ரவுண்டுக்கு எம்எம்சியே வராது. அங்க காமிக்காது. சாய்ஸ் லிஸ்ட்லயே காமிக்காது. நீங்க குடுக்கவும் முடியாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் அங்க நடக்கும். அதனால நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது, ஒரு பேப்பர்ல எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், எந்த காலேஜ் செகண்ட் வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. வீட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பா, அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுங்க. மாணவர்களா இருந்தா அப்பா, அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு இது ஓகே, எனக்கு இது ஓகே, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அந்த லிஸ்ட்ட எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்களே சிஸ்டத்துல உட்காந்து பண்ணாலும் சரி, அல்லது ஒரு காமன் சர்வீஸ் சென்டர், நெட் சென்டர்ல போய் நீங்க குடுத்து, இந்த வரிசைப்படி எனக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க அழகா பண்ணி குடுத்துருவாங்க. அதற்குரிய ப்ரௌசிங் காஸ்ட் என்னவோ அத மட்டும் நீங்க குடுத்துட்டு வெளியில வந்துடலாம். ரொம்ப ஈஸி. தயவு செய்து இந்த சாய்ஸ் ஃபில் அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக 7,000, 10,000 தயவு செஞ்சு குடுக்காதீங்க. இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். கவனமா செய்யணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எந்த காரணத்துக் கொண்டும் நீங்க மார்க் அதிகமா இருந்தாலும் சரி, மார்க் கம்மியா இருந்தாலும் சரி, லிமிட்டட் காலேஜ் குடுக்காதீங்க. ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் குடுத்துருங்க. இது உங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேஃபர் சைடுக்கு இது எல்லாமே நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இப்ப இந்த சாய்ஸ் ஃபில் டெக்னிக் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு தவறாம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்